ஒரு புதிய நாளில் காணும்போது வார்த்தைகளை கற்றுக் கொள்வதற்காக கடந்து வந்திருக்கிற அத்தனை பெரிய பேசிய நான் பார்த்திருக்கேன். தரிசனமாக இன்றைக்கு உலகெங்கும் இருக்கின்ற நாடுகளில் இந்த நாள் மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினமாக மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும், அதே போலவே நேரலையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மூலமாய் குடும்பங்களில், சமூகத்தில் ஏற்படுகின்ற அனைத்து மேன்மையான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றோம். செய்தி வேளைக்கு நாம் செல்லலாம். கடந்த புதன்கிழமையில் இருந்து அத்திமரமும் செய்தியும் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய நிறைவு பகுதியின் செய்திக்கு நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த நாளினுடைய செய்தியை இப்படி நான் அமைத்தேன்: The barren fig tree and the fake fig tree. கனியற்ற அத்திமரமும் போலித்தனமான அத்திமரமும். கனியற்ற அத்திமரமும் போலித்தனமான அத்திமரமும். முதல் நாளில் இருந்து அத்திமரத்தை குறித்த பல தகவல்களை நாம் கற்றுக்கொண்டோம். அத்திமரம் இஸ்ரவேல் நாட்டில அல்லது மத்திய கிழக்கு தேசத்துல வளர்கின்ற மிக முக்கியமான ஒரு மரம். அந்த மரத்தினுடைய பழங்கள் அங்கே வாழுகின்ற மக்களுக்கு உணவாக, மிக முக்கியமான உணவாக பயன்படுத்தப்படுகிறது. அது பழமாகவும் உலர் பழமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அது மருத்துவ குணம் நிறைந்தது. அத்திமரத்தின் நிழல் அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த அத்திமரத்தின் நிழலில அநேக காரியங்களை சமயம் சார்ந்து, தோரா என்கிற யூத திருமறை சார்ந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு இடமாக அது இருந்தது. இந்த செய்திகளை எல்லாம் நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே வருகின்றோம். இந்த அத்திமரம் கனியற்றதாய் மாறி போகும்போது அல்லது போலித்தனமான அத்திமரமாய் இருக்கும்போது அந்த மரத்துக்கு ஏற்படுகிற நிலை என்ன என்பதைத்தான் இந்த நாளின் செய்தியில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். 2 திருமறை பகுதிகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வீட்டிலே போய் அதை வாசித்து பாருங்கள். வாசிக்க கேட்ட லூக்காவின் நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களையும், மத்தேயுவின் நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களையும் வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த 2 பகுதிகளையும் தொடர்பு படுத்தி தான் இந்த நாடினுடைய தியான பகுதியை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த உலக வாழ்க்கையில விதைக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் அந்த விதையின் வழியாக அல்லது அந்த செடியின் வழியாக விளைச்சலை எதிர்பார்க்கிறார். அது வயல்வெளியா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் இல்லையா? ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்குகிறோம். நோக்கம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். அவருடைய எதிர்காலம் சிறந்ததாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் அந்த குழந்தைக்கு சிறு வயது முதற்கொண்டு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுத்து அந்த பிள்ளையை நாம் வளர்க்கிறோம். ஆக அது விதையாயிருந்தாலும் குழந்தைகளாயிருந்தாலும் அவருடைய எதிர்காலம் கனி கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்கிறது. விதைத்தவர்கள் அறுவடை காலம் வருகிற போது அவருடைய மனதில் என்ன இருக்கும்? நல்ல ஒரு
விளைச்சல் கிடைக்க வேண்டும். விதைக்கும் போதே அவருடைய மனதில் இருக்கின்ற எண்ணம், இன்றைக்கு நான் விதைக்கிறேன், நிச்சயமாக நல்ல ஒரு அறுவடை கிடைக்கும். சமீபத்தில் தமிழகம் முழுவதும் காய்கறிகளுடைய விலை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. ஒருவேளை நீங்க மார்க்கெட் ரேட்டை நீங்க பாத்தீங்கன்னா விவசாயிகள் அதை குறித்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். 50,000 ரூபாய் போட்டு தக்காளியை விதைச்சோம், ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல தக்காளி ஒரு கூட 5 ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டேன்றாங்க. அறுவடை செய்ய காசை கொடுக்கறது கூட கூலிக்கு கட்டுப்படி ஆகல. தக்காளியை பறிக்காமலேயே விடுகிற விவசாயிகள் இருக்கிறார்கள். இது இரண்டாவது பிரச்சனை. விளைந்தால் அதற்குரிய விலையும் என்ன செய்யணும், கிடைக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு விவசாயியும் விதையை விதைக்கும் போது, மரத்தை நடுகிற போது அந்த விளைச்சலை எதிர்பார்க்கிறான், நல்ல விலையை எதிர்பார்க்கிறான். நல்ல விளைச்சல் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஒரு ஆய்வு, ஏன் சரியான விளைச்சல் இல்ல, சரியான நேரத்துல தண்ணி ஊத்தலையா, அல்லது சரியான நேரத்துல உரம் போடலையா, சரியான நேரத்துல களை எடுக்கலையா, என்ன காரணம் என்று சொல்லி என்ன செய்கிறார், அதை ஆராய்கிறார். ஆராய்ந்து பார்த்து பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதற்கு தேவையான ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது எல்லாம் கொடுக்கிறார். அதன் பிறகு என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். எல்லா வேலையும் செஞ்சுட்டேன், என்ன கிடைக்கும், நல்ல மகசூல் கிடைக்கும், காத்திருக்கிறார். ஆனால் காத்திருந்தும் கிடைக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதைத்தான் லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களில நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். காத்திருக்கிறார், ஆனால் அதற்குரிய பலன் கிடைக்கவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி மத்திய கிழக்கு நாடுகளில் பாலைவன பகுதிதான் மிகுதியா இருக்கும். நல்ல நிலம் என்பது மிக மிக குறைவு. ஆகவே கிடைத்திருக்கிற அந்த நல்ல நிலத்திலே நல்ல மகசூலை கொடுப்பதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள். கிடைச்சிருக்கிற கொஞ்சம் இடம் தான், அந்த கொஞ்சம் இடத்தை பயன்படுத்தி நல்ல ஒரு விளைச்சல் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் விவசாயிகள் விரும்புகிறார்கள். இதுல இன்னொரு சிக்கல் என்னவென்றால், ரோமர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அரசாண்ட பொழுது வரி விதித்துக் கொண்டே இருந்தார்கள். அதிலும் வரி வசூல் செய்கிற அந்த பணிக்கு ஆட்களை தெரிந்தெடுக்கும் போது என்ன செய்வார்களாம், ஏரியா பிரிச்சுட்டு அந்த ஏரியாவுக்கு ஏலம் விடுவாங்களாம். இப்ப தமிழ்நாட்டுல டாஸ்மாக் ஏலம் விடுற மாதிரி சில காவல் நிலையங்களுக்கு, சில கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ்களுக்கு, சில ஆர்டிஓ அலுவலங்களுக்கு வேலைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. ஏனென்றால் அந்தந்த ஏரியால என்ன உண்டு, நிறைய பைசா உண்டு. அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்திற்கு ஒரு வாரத்துக்கு இத்தனை ரூபாய் கமிஷனா வரும். அந்த ஆர்டிஓ ஆபீஸ்ல ஒரு நாளுக்கு இத்தனை ரூபாய் கிடைக்கும். அந்த கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீஸ்ல இத்தனை ரூபாய் கிடைக்கும், கால்குலேட் போட்டு வச்சிருப்பாங்க. போய் டிரான்ஸ்பர் கேட்டீங்கன்னா அந்த டிரான்ஸ்பர் பண்ற அத்தாரிட்டி என்ன சொல்லுவாரு, அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னா இத்தனை ரூபாய் நீ லஞ்சம் கொடுக்கணும். இன்றைக்கும் தமிழ்நாட்டில இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல மறைத்து பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கணும்னா அங்க எவ்வளவு வருவாய் வருது, அதனால உனக்கு இவ்வளவு கிடைக்கும், எனக்கு எவ்வளவு கொடுப்ப. பார்கெனிங், பேரம் பேசுதல். ஒரு குறிப்பிட்ட பகுதியில டாஸ்மாக் கடையில ஏகப்பட்ட விற்பனை இருக்கிறது என்றால் அதை ஏலம் எடுப்பவர்கள் அதிகமான தொகை கொடுத்து என்ன செய்வாங்க, ஏலம் எடுப்பாங்க. அதை போலவே பலஸ்தீனா தேசத்துல எருசலேம் பகுதியில அதிகமான வரி வருவாய் வரும். ஆகவே ஏலம் எடுப்பவர்கள் அதற்குரிய ஏல தொகையை ரோமாவுடைய அரசாங்கத்துக்கு என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். கொடுத்து அந்த பகுதியில வரி வசூலிக்கிறதுக்கு ஆர்டர் வாங்கிக்குவாங்க. அப்ப 50 ரூபாய் வரி வசூலிக்கணும்னா இவர் என்ன செய்வாரு,
75 ரூபாய் வரி வசூலிப்பார். ஏன்னா காசு கொடுத்து என்ன செஞ்சிருக்காரு, அந்த போஸ்டர் வாங்கியிருக்காரு. அதனால போட்ட காசை என்ன செய்யணும், எடுக்கணும். இந்த சூழ்நிலையில் ரோமாபுரியில அவர்கள் போட்ட வரிகளில் மிக முக்கியமான ஒரு வரி, பழம் மரங்களுக்கும் என்ன உண்டு, வரி உண்டு. அத்தி மரம் வச்சிருக்கியா, ஒலிவு மரம் வச்சிருக்கிறியா, ஒரு மரத்துக்கு இத்தனை ரூபாய் பைசா கட்டணும். இப்ப விவசாயி என்ன யோசிப்பாரு, இந்த மரத்தை வச்சிருக்கிறேன், இதுக்கு என்ன இல்ல, கனியே தரல, கனி தராத அத்தி மரத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன செய்யணும், வரி கட்டிட்டே இருக்கணுமே. உடனே அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவனை கூப்பிட்டு சொல்லுகிறேன், எப்பா இந்த மரம் சும்மா வெத்தியா நிக்குது, இந்த மரத்தினால நிலத்துக்கும் பிரயோஜனம் இல்ல, எனக்கும் பிரயோஜனம் இல்ல, எனக்கு நஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஏன் இந்த நிலத்தை அழித்து கொண்டிருக்க வேண்டும், ஆகவே அதை என்ன செய்து வெட்டி போடு. அப்பொழுதுதான் அந்த நிலத்திலே பணி செய்கிற ஊழியக்காரன் எஜமானத்துல வந்து சொல்லுகிறான், ஐயா ஒரு 3 வருஷம் டைம் கொடுங்க, நான் இந்த நிலத்தை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு பாதுகாத்து நான் வைக்கிறேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் என்ன செய்யலாம், தரித்து போடலாம். கிவ் மீ 3 years, 3 ஆண்டுகள் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள். அந்த 3 ஆண்டுகளில என்னென்னலாம் செஞ்சு இந்த அத்திமரத்திலிருந்து நீங்கள் விரும்புகிற, நீங்கள் எதிர்பார்க்கிற கனியை கொடுக்க முடியுமோ கொடுப்பதற்கு நான் பிரயாசப்படுகிறேன். இந்த அத்திமரத்தின் உவமையிலிருந்து 3 நபர்களை பற்றி ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒன்று, அந்த தோட்டத்தின் உரிமையாளர், படைப்பாளராகிய கடவுள். அத்திமரம் நீங்களும் நானும், தோட்டக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3.5 ஆண்டுகள் ஊழியத்துல பிதாவாகிய கடவுளத்துல சொல்லுகிறார், எனக்கு 3 ஆண்டுகள் கொடுங்க, இதை சுற்றிலும் நான் எரு போடுறேன், கொத்துறேன், பராமரிக்கிறேன். ஒருவேளை நல்ல கனி கொடுத்தா மகிழ்ச்சி, ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா என்ன செய்யலாம், வெட்டி போடலாம். இந்த ஊமையை தான் ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களுக்கு, தம்மை பின்பற்றி வந்த மக்களுக்கு சொன்னார். இந்த காலவேளையில இந்த செய்தியை கேட்கிற நமக்கும் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுக்கிறார். கடவுள் கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரே ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டும், கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். எதற்காக ஆராதனைகள், எதற்காக செய்திகள், எதற்காக கன்வென்ஷன் கூட்டங்கள், எதற்காக காலைதோறும் புதிது தியான வேளைகள், எதற்காக இல்ல சந்திப்பு, எதற்காக காட்டேஜ் பிரேயர் மீட்டிங், எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் தான், திருச்சபையே, சகோதரனே, சகோதரியே, நீ கிறிஸ்துவுக்கு கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உன்னை இந்த பூமியில அவருடைய சொந்த மகனாக, சொந்த மகளாக தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். கிரயத்துக்கு ஆண்டவர் நம்மை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் விரும்புகிற கனியை கொடுப்பதற்காகத்தான் இவ்வளவு பிரயாசங்களை ஆவியானவர் உங்களுக்காக, எனக்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார். அப்படி தொடர்ந்து செயலாற்றுகிற ஆண்டவருக்கு ஏற்ற காலத்தில் அதனதின் கனியை கொடுப்பது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. கனி கொடுப்பதுல 2 வகை இருக்கிறது. ஒன்று, அதினதின் காலத்தில் கனி கொடுப்பது, இல்லையா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மாதங்களில் தமிழகத்துல அதிகமாக விற்பனையாகின்ற பழ வகைகள் என்னென்ன தெரியுமா? மாம்பழம், பலாப்பழம், அடுத்தது தர்பூசணி பழம், இல்லையா? அந்த சீசன்ல அந்த மரங்கள் என்ன செய்யணும், கனியை கொடுக்கணும். அப்ப அந்த விவசாயி என்ன செய்வாரு, கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பார். இந்த வருஷம் இந்த குறிப்பிட்ட இந்த பகுதியில் இருந்து இத்தனை மகசூல் எனக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இதன் மூலமாய் விற்பனை நல்லா ஆகும், எனக்கு ஒரு நல்ல சமாதான வாழ்க்கை அமையும். அப்ப எதிர்பார்க்கிறார்.
அப்ப அந்தந்த காலத்துல கனி கொடுப்பது மிக மிக அவசியம். இரண்டாவது, காலம் கடந்து கனி கொடுத்தால் அது என்ன இருக்காது, விவசாயிக்கு பயனாய் இருக்காது, மாறாக அதுல பிரச்சனை இருக்கிறது என்பது பொருள். ஏன் காலம் தாழ்த்தி கனி கொடுக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை அதுக்குள்ள என்ன செய்யுது இருக்கிறது. மூன்றாவது, எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் என்ன செய்யாது, கனியே கொடுக்காது. அப்படி கனி கொடுக்காத நிலைமையும் இருக்கிறது. இந்த இரண்டு திருமறை பகுதிகளிலும் இந்த மூன்று விதமான செய்திகள் இருக்கிறதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்று, ஏற்ற காலத்திலே கனி கொடுக்க வேண்டும் என்று காத்திருக்கிற எஜமான், கனி காலத்திலே கனியை கொடுக்காமல் வெற்று மரமாய் நிற்கிற அத்திமரம். மூன்றாவது, வெற்று மரமாய் நிற்கிற அந்த அத்தி மரத்துக்காக பொறுப்பேற்றுக் கொள்ளுகிற வேலைக்காரன். அப்படித்தான் ஆண்டவர் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில வெறுமையாய் நிற்கிற, கனியற்ற மரமாய் நிற்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் காலைதோறும் புதிதாய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளினாலே நம்மை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு நீ என்ன செய்யணும், நீ கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். காத்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு மூன்று விதமான பதிலை நம்மாலே கொடுக்க முடியும். ஒன்று, ஆண்டவரே, நீர் எதிர்பார்ப்பதை போல இந்த ஆண்டில நான் கனி கொடுப்பேன். இந்த தவக்காலம் முடிகிற போது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆண்டவரே, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லையோ, எதையெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறாரோ, எவையெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில தகுதி இல்லையோ, அவைகளை எல்லாம் என்னை விட்டு வெட்டி எரிந்து போடுகிறேன். நான் கனி கொடுப்பதற்கு எவைகள் தடையா இருக்கிறதோ அவைகளை எல்லாம் விட்டு நான் விலகுகிறேன். நேற்று மாலையில சகோதரர் விக்டரையா செய்தி கொடுக்கும் போது லெந்து காலத்தை பற்றிய 3 குறிப்புகளை அவர் சொன்னார். ஜெர்மனி மொழியில லென்ஸ் என்கிற அந்த வார்த்தைக்கு இலையுதிர் காலம், வசந்த காலம் என்று பொருள். அதை போலவே அதனுடைய லத்தீன் மொழியில அதனுடைய பொருள் என்றால் ஸ்லோ டவுன், கொஞ்சம் மெல்லமா. ஆண்டவருடைய பாதத்துல நீ போகிற இவ்வளவு வேகத்துல போகாம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய், அதிக நேரத்தை கடவுளுக்கு கொடு. உலகத்துக்காக நீங்க கொடுத்ததை விட்டு விட்டு கடவுளுக்காக கொடு. மூன்றாவது, லென்ட் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஒரு பொருள் கடன் கொடுத்தல். கர்த்தர் நமக்கு கடன் கொடுத்திருக்கிறார், அதை திரும்ப நாம் என்ன செய்யணும், கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்ப ஆண்டவர் விரும்புகிற கனியை கொடுப்பதற்காக கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். நல்ல கனியை கொடுப்பதற்காக, திரளான கனியை கொடுப்பதற்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த கனிகளை என்ன செய்யணும், கொடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இன்னைக்கெல்லாம் அப்படி இருக்க மாட்டேன். இந்த உலக வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். Let me enjoy the pleasure of this world. இந்த உலகத்தின் இன்பங்களை நான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். அதுக்குதான் இந்த உலகத்துல கொடுத்திருக்காரு. கோயிலுக்கு வந்தாலும் செல்போனை தான் நோண்டிட்டு இருப்பேன், கோயிலுக்கு வந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். அதுக்கு கோயிலுக்கே வர வேண்டாமே, வீட்லயே உட்காந்து செல்போன் கேட்டு இருக்கலாம், வீட்லயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆலயத்துக்கு வந்தால் ஆலயத்திற்குரிய கணம். மல்கியா தீர்க்கதரிசி கேட்கிறார், நான் ஆண்டவரானால், நான் உங்கள் கர்த்தரானால், நான் உங்கள் ராஜாவானால் எனக்குரிய கணம் எங்கே? கர்த்தரை கனப்படுத்துகிற இடம் தானே கோயில், கர்த்தரை கனப்படுத்துகிற இடம் தானே ஆண்டவருடைய ஆலயம், கர்த்தரை கனப்படுத்துகிற இடம் தானே ஆராதனை. அப்ப ஆராதனைக்கு வருகிற போது நான் கனி கொடுக்க வேண்டும் என்கிற உணர்வு இருந்தால்தான் ஐயரோ ஊழியக்காரங்களோ எவ்வளவு பிரயாசப்பட்டு செய்தி கொடுத்தாலும் அந்த செய்தி எங்க போகும், இருதயத்துக்குள்ள போகும். இல்லைன்னா எங்க போயிடும், விடலுக்கு இறைத்த நீராக போய்விடும். காலம் காத்திருக்காது. நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காலம் என்ன செய்யிட்டு இருக்கோம், போய்கிட்டே இருக்கும் இல்லையா? சிலர் ரொம்ப நகைச்சுவையா சொல்லுவாங்க, என்னங்கய்யா சாமி ரொம்ப கிருபை இல்லவருங்க, சிலுவை மரத்தில் தொங்கிட்டு இருக்கும் போது அந்த கள்வன்
இன்றைக்கு நான் உங்களோட ராஜ்யத்துக்கு வரணும்னு சொன்னோன்னே இன்னைக்கே நீ இருப்பேன்னு சொல்லிட்டாருல்ல, அது மாதிரி எனக்கும் என்ன கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அது கொஞ்சம் முன்னாடி யூதாஸ், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேனே என்று சொல்லி தன் மனதிலே துக்கப்படுகிறான். அவனுக்கு என்ன கிடைக்கல, மன்னிப்பு கிடைக்கல. யூதாஸ் நான்கு கொண்டு செத்து போனான். அதுதான் திருமறை காட்டுகிற உண்மை. எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையிலுமே சாதகமாக இருக்கும் என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. இது கனி கொடுக்கின்ற காலம். கனி கொடுக்கின்ற காலத்துல கனியை கொடுத்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதற்காகத்தான் மனுஷகுமாராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து தன் ஜீவனை கொடுத்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளையாய் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் விரும்புகிற கனிகளை நீ என்ன பிரயாசப்பட்டாலும் சரி நான் கொடுக்கவே மாட்டேன். கல்லுல நார் உரிக்கிற மாதிரி நீ என்ன வேணா பிரசங்கம் பண்ணு, எத்தனை கன்வென்ஷன் வேணா போடு, எத்தனை உபவாச கூட்டத்தை வேணா போடு, எத்தனை பேர் எனக்கு சத்தியத்தை சொல்லட்டும், ஐ won't care. நான் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன். இந்த பூமியில வாழுகிற வரையில இந்த உலகத்தை நான் என்ஜாய் பண்ணி இன்பமாய் நான் வாழுவேன். அதனுடைய முடிவு வெட்டி போடு. இனி இந்த பூமியில என்ன செய்ய வேணாம், இருக்க வேண்டாம். நான் சொல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுத்தாலும் சரி, கொடாவிட்டால் என்ன செய், தரித்து போடு. இல்லையா? கோடாரியானது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது, மரத்துக்கு பக்கத்துல வச்சிருக்கு. கடவுள் கோதுமை மணியை களத்திலே சேர்க்கிறார், பதரையோ அக்கினியிலே எரித்து போடுகிறார். வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா வாசிக்கணும். லெந்து காலங்களை கர்த்தர் கிருபையா நமக்கு கொடுத்து கர்த்தருடைய வசனத்தின் மேல வாஞ்சையாய் இருக்க ஆண்டவர் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கனி கொடுக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம். நீ கனி கொடுக்கவே மாட்டேன்னா அதனுடைய முடிவு அழிவு. மூன்றாவது ஒரு விஷயம் இருக்கிறது. நமக்கு 3 ஆப்ஷன் சொன்ன. ஒன்று, திரளான கனிகளை கொடுக்கலாம். இல்லாவிட்டால் நீ என்ன பண்ணாலும் என்ன செய்ய மாட்டேன், கனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம். மூன்றாவது என்ன பிரச்சனைனா, போலித்தனமாக கனி கொடுப்பதை போல காட்சி கொடுத்தல். அதைத்தான் மத்திய 21 வாசிக்கிறோம். பசியோடு ஆண்டவர் வருகிறார். அத்திமரம் ஏராளமான இலைகளோடு கூடி இருக்கிறது என்றால் அது என்ன காலமா இருக்கும், அத்திமரத்தின் காலமா, அத்தி பழத்தின் காலமா இருக்கும். ஆண்டவர் இயேசு வருகிறார், அத்திமரத்தை பார்க்கிறார், இலைகள் ஏராளமாய் இருக்கிறது. இலைகள் ஏராளமாய் இருந்தால் இலைகளுக்கு கீழே அத்திப்பழம் இருக்கும். பசியோடு வருகிறவர் பார்க்கிறார், அங்க என்ன இல்ல, அத்திப்பழம் இல்ல. அப்ப என்ன சொல்லுது, போலித்தனமான வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை, இடத்துக்கு தகுந்தாற் போல, ஆளுக்கு தகுந்தாற் போல, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல என்ன செய்யுது, போலித்தனமாக வாழுகிற வாழ்க்கை. இல்லையா? இந்த போலித்தனமான வாழ்க்கை மிக மிக ஆபத்தான ஒன்று. போலித்தனமான வாழ்க்கை மிக மிக ஆபத்தான ஒன்று. ஆண்டவர் கோபித்து இனி இது முதல் உன்னிடத்தில் என்ன செய்வராது, கனியே வராது. அப்பவே என்ன செய்யறார், சபிக்கிறார். அந்த மரம் பட்டு போயிற்று என்று திருமறையில வாசிக்கிறோம். ஆக இந்த காலை வேளையில அத்திமரம் கொடுக்கின்ற 4வது செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். படைப்பாளராகிய கடவுள் இந்த பூமியில உங்களுக்கும் என்னையும் கனி கொடுக்கிற அத்திமரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கனி கொடுக்க நாம் தவறுகிற போது குமாரனாகிய கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், இன்னும் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறார். கனி கொடுப்போமையானால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தரோடு இணைந்து வாழுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். கனி கொடாமல் விட்டுவிட்டால், கனி கொடுக்க மறுத்து விட்டால் வெட்டி சாய்ப்பதை விட வேறு வழி இல்லை. மூன்றாவது, யாரையோ திருப்திப்படுவதை போல போலித்தனமான கிறிஸ்தவ வாழ்க்கை, போலித்தனமான விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பட்டு போன ஒரு வாழ்க்கை. கனிதரும் வாழ்வா, வெட்டப்படும் வாழ்வா, பட்டு போகும் வாழ்வா? தீர்மானம் செய்ய வேண்டியது நீங்களும் நானும். தேவன் தாமே திருவசனங்கள் வழியாய் நம்மை வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருகிற திங்கட்கிழமை மீண்டும் ஒரு